ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பந்துவார்பட்டி கிராமத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வரும் நிலையில், இக்கிராமத்தின் வழியாக காலை, மாலை பள்ளி நேரத்தில் நகர பேருந்து வசதி இல்லாததால், நாள்தோறும் பள்ளிக்கு செல்வதற்காக 5 கிலோமீட்டர் தூரம் நடந்து செல்கின்றனர் இக்கிராமத்தை சேர்ந்த 50ற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள். காலை, மாலை 2 நேரமும் மிகவும் சிரமப்பட்டு பள்ளிக்கு சென்று வரும் இந்த மாணவர்களின் நலன் கருதி, இக்கிராமத்தின் வழியாக பள்ளி நேரத்தில் நகர பேருந்து வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கிராம மக்கள். இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பந்துவார்பட்டி கிராமத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். பெரும்பாலும் விவசாய கூலி தொழிலாளர்களாக மக்கள் வசித்து வரும் இந்த கிராமத்தில் அரசு சார்பில் 5ஆம் வகுப்பு வரை செயல்படும் அரசு ஆரம்ப பள்ளி மட்டுமே உள்ள நிலையில், இதனால் 5ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு மேல்நிலை வகுப்பிற்கு செல்வதற்காக இக்கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள் இங்கிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஒக்கரைப்பட்டி அரசு மேல்நிலை பள்ளிக்கு செல்ல வேண்டிய நிலையே உள்ளது. ஆனால் தேனியிலிருந்து இக்கிராமத்தின் வழியாக காலை, மாலை பள்ளி நேரங்களில் நகர பேருந்துகள் இயக்கப்படாமல் காலை 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு என ஒரே ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுகின்றது. இதனால் மேல்நிலை வகுப்பிற்கு ஒக்கரைப்பட்டி பகுதிக்கு செல்வதற்காக இக்கிராமத்தை சேர்ந்த 50ற்கும் மேற்பட்ட மாணவர்கள் நாள்தோறும் சிரமப்பட்டு வருகின்றனர். பள்ளி நேரத்தில் அரசு நகர பேருந்துகள் இல்லாததால் காலை, மாலை பள்ளிக்கு செல்வதற்காக இக்கிராமத்திலிருந்து காவிலக்கு, கண்டமனூர் சாலை வரை சென்று வேறு வழித்தடங்களில் ஒக்கரைப்பட்டி பகுதிக்கு செல்லும் அரசு நகர பேருந்துகளை பிடிப்பதற்கு நாள்தோறும் 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. காலை, மாலை 2 நேரமும் புத்தக பைகளை வெகு தூரம் சுமந்து பேருந்தை பிடிப்பதற்காக நடந்து சென்று வரும் இந்த மாணவர்கள் மாலையில் வீடு திரும்பும் போது வெகு நேரமாகி சோர்வடைந்து விடுவதாகவும், அடிக்கடி பள்ளி செல்வதற்கு மனமில்லாமல் செல்ல மறுப்பதாகவும் கூறும் இக்கிராம மக்கள் இந்த மாணவர்களின் அன்றாட கல்வியை எளிதான பயணத்தில் பெற்றிடும் வகையில் தேனியிலிருந்து காவிலக்கு பகுதி வழியாக தங்கள் கிராமத்திலிருந்து சுப்புலாபுரம், ஒக்கரைப்பட்டி பகுதி வரை காலை, மாலை பள்ளி நேரங்களில் கூடுதல் நகர பேருந்துகள் தமிழக அரசு சார்பில் இயக்கினால் இந்த கிராம மாணவர்களுக்கு மிகவும் நன்மையான விஷயமாக இருப்பதோடு, தங்கள் கிராமத்திலிருந்து சுப்புலாபுரம் பகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு செல்லும் கர்ப்பிணி பெண்களுக்கும் முதியவர்களுக்கும் உதவிடும் என்றும் கோரிக்கை விடுப்பதோடு, மாணவர்களின் அன்றாட கல்வியை கருத்தில் கொண்டு உடனடியாக நகர பேருந்து வசதியை தேனியிலிருந்து காவிலக்கு பகுதி வழியாக இந்த கிராமத்தின் வழியே ஒக்கரைப்பட்டி வரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என கூறுகின்றனர். மாணவர்கள் வெகு தூரம் நடந்து சென்று வேறு நகர பேருந்துகளில் ஏறும்போது ஒரு சில பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் நீங்கள் இந்த பேருந்தில் ஏறக்கூடாது, வேறொரு பேருந்தில் ஏறுங்கள் என பேருந்தில் ஏற்ற மறுப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். பஸ்ஸு டிரைவர் அவங்களாம் நிப்பாட்ட மாட்டுறாங்க. எங்கள் ஊர் விளக்கில் திட்டுறாங்க. உங்களெல்லாம் ஏறக்கூடாது சொல்லியிருக்கோம்ல, நீங்கள் எதுக்கு ஏறுறீங்க சொல்கிறாங்க. எங்களுக்கு மழை காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 50 பிள்ளைங்க நாங்கள்லாம் நடந்து தான் வரோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஊருக்குள்ளே எங்களுக்கு ஒரு பஸ் வேணும். நான் பந்துவார்பட்டியிலேருந்து வரேன். ஒக்கரைப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளி ஒக்கரைப்பட்டியில் படிக்கிறேன். நாங்கள் எம்எஸ்சில் வந்தோம்னா அவங்க தேக்கம்பட்டியில் வாங்கன்னு வைகிறாங்க. தேக்கம்பட்டியில் வந்தால் வீட்டுக்கு 5:30க்கு வந்து அங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு 6 மணி ஆயிடுது. வீட்டுக்கு வந்து படிக்கவும் முடியலை. அதனால் எங்கள் ஊருக்கு பஸ் விடுங்க. மேல்நிலைப்பள்ளி இப்போ படிக்கணும்னா பார்த்தீங்கன்னா ஒக்கரைப்பட்டியில் ஆண்டிப்பட்டி ஸ்கூலுக்கு தான் போகணும். இங்கே கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளைகளுக்கு மேலே படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எந்த பஸ் வசதியுமே ஆரம்பத்துலேருந்தே கிடையாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து விளக்குக்கு போனால் 5 கிலோமீட்டர் ஆகுது. நடந்து போய் சாயந்தரம் போனால் 5 கிலோமீட்டர் நடந்து தான் வரணும். மழை காலங்களில் பயங்கரமாக சிரமப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த ஊரில் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பிள்ளைகளுக்கு ஸ்கூலு எல்லாமே படிப்பு வசதி. அதுக்கு அடுத்து போகணும் அப்படின்னா பக்கத்து கிராமமான ஒக்கரைப்பட்டிக்கு தான் நிறையா போகிறாங்க. எல்லா பிள்ளைகளுமே காலையில் வீட்டு வேலையெல்லாம் வீட்டில் பெற்றோர்கள் செய்கிறதுனால அவங்களால கொண்டு போய் விட முடியல. நடந்து பேக்கை செம்மந்து தான் போயிட்டு வர்றாங்க. இந்த கஷ்டத்துக்காக எங்கள் ஊர் வழியாக ஒக்கரைப்பட்டிக்கு போகிற மாதிரியும் சுப்புலாவரம் போகிற மாதிரியும் ஒரு பஸ் வசதி வேணும். சுப்புலாவரத்துக்கு அடுத்து வந்து மாசமாக இருக்கவங்க, வயசானவங்க, மாத்திரைக்கும் எல்லாத்துக்கும் அங்கே தான் அலையிறாங்க. அடுத்து காணா விளக்குக்கு எழுதி கொடுக்குறவங்களும் காணா விளக்குக்கும் போகணும். அப்போ அந்த சுப்புலாவரம் பஸ்ஸுங்கிறத இந்த சைடாக ஒக்கரைப்பட்டி ஸ்கூலுக்கும் காணா விளக்கு வழியாக தேனிக்கு போகிற மாதிரியும் விட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.
இதுகுறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது உரிய முறையில் ஆய்வு செய்து இந்த கிராமத்து மாணவர்களின் தேவைக்காக இந்த கிராமத்தின் வழியாக தேனியிலிருந்து புதிதாக நகர பேருந்துகள் பள்ளி நேரங்களில் இயக்குவதற்கு வழிவகை செய்யப்படும் என தெரிவித்துள்ளனர்.